இந்த ஐபிஎல்ல தோனி ஸ்கையை மின்னல் வேகத்துல ஒரு ஸ்டெம்பிங் பண்ணுவாரு. அந்த ஸ்டெம்பிங்க முதல்ல எல்லாருமே போல்டுன்னு தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது தலைவனுடைய கைவண்ணம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம்பிங்க வெறும் 0.12 செகண்ட்லயே தலை தோனி பண்ணியிருந்திருப்பாரு. இதுதான் தோனியுடைய ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா இது தலையுடைய 3வது ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங் தான். அப்போ முதல் 2 என்ன அதை இப்ப பாத்துருவோம். 2018ஆம் ஆண்டு இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் ஒரு தின போட்டி ஆனாங்க. இதுல ஜட்டு பால் வீசி கீமா பால் மிஸ் பண்ண பின்னாடி படார்னு சத்தம். என்னன்னு பார்த்தா பிளாஷுடைய வேகத்துல தலைவன் ஸ்டெம்பிங் பண்ணிருப்பான். அதோட வேகம் 0.08 செகண்ட். நம்ம கண்ணை சிமிட்டக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸ் தான். அதை விட 2 மில்லி செகண்ட் குறைவான நேரத்துல இந்த ஸ்டெம்பிங்க தல தோனி பண்ணியிருந்திருப்பாரு. இந்த ஸ்டெம்பிங் தான் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங்கா கருதப்படுது. 2வது இடத்துல 2012ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடந்த போட்டியில மிச்சல் மார்ஷ் ஒரு ஸ்டெம்பிங் பண்ணியிருப்பாரு. அதை ரீப்ளே பண்ணி பார்க்குற வரைக்கும் யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க அது அவுட்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வேகமா அந்த ஸ்டெம்பிங்க பண்ணியிருப்பாரு. மிச்சல் மார்ஷ் காலை தூக்கி வைக்கிற நேரத்துக்குள்ள அந்த ஸ்டெம்பிங்க பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டெம்பிங்க 0.09 செகண்ட்ல பண்ணியிருப்பாரு. 3வது பெஸ்ட் தான் இந்த ஐபிஎல்ல நடந்த ஸ்கையுடைய ஸ்டெம்பிங்ஸ். இந்த ஐபிஎல்ல இந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். 40 வயசுல இந்த மாதிரி பண்றதெல்லாம் பெரிய விஷயங்க. எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. இந்த மேட்ச் மட்டும் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமாவே ஸ்டெம்பிங் இன் கிங்னா அது தோனி தாங்க. தல தோனி ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாமே சேர்ந்து இது வரைக்கும் 238 ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு கீப்பர் பண்ண ஹையஸ்ட் ஸ்டெம்பிங் ரெக்கார்டு.